பேக் 90s கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன ஜாமான்ட்டு வாங்க இன்க்ரீடியன்ட் போய் பார்க்கலாம். 125 கிராம் சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் கஸ்டர் சுகர், 3 கிரேட் ஏ முட்டை, 125 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஃப்ளேவர், 50 கிராம் துருவிய கேரட், 30 கிராம் கிஸ்மிஸ் பழம். நம்ம முதல் என்ன செய்வோம்னா, மாவை நம்ம 2 அடிப்பு சலிக்கணும். நான் முதல்ல ஏற்கனவே 1 அடிப்பு சலிச்சு வச்சுட்டேன் அந்த மாவை. ஓகே, அந்த மாவோட நீங்கள் முதல் இந்த கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, இதில் போட்டுருங்க. இந்த மாவு உள்ளுக்கு போட்டுருங்க. 30 கிராம் கிஸ்மிஸ் பழத்தை போட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அதையும் அந்த மாவோட நாங்கள் போட்டுருங்க. இது 1/2 டீஸ்பூன் இல்லை, 1/4 டீஸ்பூன், அரைக்கும் கொஞ்சம் குறவான டீஸ்பூன். ஏன்னா செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரில் ஏற்கனவே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டுப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு பத்தாது, நம்ம இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இதில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு 1 அடிப்பு சலிக்க போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க சலிச்சா பழம்லாம் மேலே மாட்டிக்குமே அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம சலிச்சுட்டு அந்த பழத்தை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். முதல்ல இந்த பழத்தோடு இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா, அப்போ தான் கடைசியாக நம்ம அந்த பழத்தை போடுறப்ப கேக்கில் அங்கங்கே அது அழகாக தெரியும். அதையும் நம்ம இந்த மாதிரி மாவில் போடாமல் வெறும் பழத்தை மட்டும் தூவிடுமா, அந்த பழம்லாம் போய் கீழே உட்காந்துரும். அப்புறம் கேக் வெட்டுறப்ப பழம் கீழேயாக இருக்கும், மேலே மேலே அங்கங்கே இருக்காது. அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டு 1 அடிப்பு சலிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் சலிக்க போகிறேன். மாவை நான் முதலே 1 அடிப்பு சலிச்சிட்டேன். இது வந்து இன்னொரு அடிப்பு இந்த பழத்தை போட்டு இன்னொரு அடிப்பு சலிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோலாம், கேக் செய்கிறப்ப 2 அடிப்பு மாவை சலிச்சிடணுன்ட்டுன்னு. ஓகே, பார்த்தீங்களா தெரியும், இந்த பழம்லாம் இதில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்றும் செய்வேனா, இந்த மாதிரி சலிச்சுட்டு இந்த பழம் இப்படி இருக்குல்ல, இதை திரும்ப தூக்கி மக்களே தனியாக போட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம கடைசியாக தான் போட போகிறோம் கேரட்டோட, அதனால இப்போதைக்கு இது ஒன்றும் பண்ண வேணாம், இது தனியாக எடுத்து வச்சுருவோம். ஓகே, வாங்க அடுத்தது பட்டர் எப்படி சேர்த்துன்னு போய் பார்க்கலாம். வாங்க செய்கிற முறைக்கு போகலாம் எப்படின்ட்டுன்னு. ஓகே, நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைனா நீங்கள் ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே ஹேண்ட் மிக்சர் இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் இருக்குது தெரியுமா, இந்த கையில் அடிக்கிறது, இதை கொண்டு பாய்ச்சி கூட நீங்கள் இந்த கேக்கை செய்யலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் தான், ஹேண்ட் மிக்சர் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கம்பி இந்த விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு நல்லா கையிலேயே இதை வச்சு யூஸ் பண்ணி அடித்து கேக் செய்யலாம். நல்லா தான் வரும், எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகே, என்ன ஜாமான் போட போகிறோம்னா, பட்டர். எப்பயும் போல தான் நான் சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சால்டட் பட்டர் பிடிக்கல, அன்சால்டட் பட்டர் தான் பிடிக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உப்பு போடணும். மாவு சலிக்கிறப்ப அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, இதில் சால்டட் பட்டர்னால இதில் நான் அந்த மாவு சலிக்கிறப்ப நான் உப்பு போடலை. ஏன்னா அந்த பட்டரில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் நான் மாவில் உப்பு போடலை. ஓகே, அன்சால்டட் பட்டரும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மார்ஜரின் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பிளான்டா, மார்ஜரின், நிறைய பிராண்ட் இருக்குது பாருங்கள் கடையில், அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். எந்த மாதிரி குவாலிட்டி பட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த பட்டர் 125 கிராம் பட்டரையும் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போடுறேன். ஓகே, நல்லா வலிச்சு போட்டுங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஐஸ்லேருந்து எடுத்து நல்லா அந்த ஐஸ் போன பிறகு தான் செய்யணும் கேக்கு. ரொம்ப ஐஸாக இருக்கிறப்ப போட்டு செய்யாதீங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். 125 கிராம் பட்டரையும் இதில் நம்ம போட்டுடலாம். இது வந்து சின்ன சைஸ் கேக் தான், ரொம்ப பெருசு இல்லை. அப்படி உங்களுக்கு இந்த கேக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் தம்பா பண்ணிக்கலாம். இப்போ நான் 125 கிராம் பட்டர் சொல்கிறேன்னா நீங்கள் 125, 125, 250 நீங்கள் தம்பா பண்ணி செய்ய வேண்டியதான் எல்லா ஜாமாவையும், அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இதோட நான் இந்த கஸ்டர் சுகரையும் போடுறேன். 100 கிராம் கஸ்டர் சுகர். இது வந்து ஐசிங் சுகர் இல்லை, இது கஸ்டர் சுகர். இது பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக நரன்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் மணல் மாதிரி லேசாக நரன்னு இருக்கும். என் கையில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஓகே, இதுதான் நம்ம கேக்குக்கெலாம் பாய்க்கணும். ஐசிங் சுகர் இல்லை, இது கஸ்டர் சுகர். இதே நான் இதிலே போட்டுறேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் நல்லா வெள்ளைன்னு அழகாக வர வரைக்கும் நம்ம அடிக்க போகிறோம். ஓகே, ஸ்லோ ஸ்பீட் வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகணும் கையோட. அதுக்கப்புறம் தான் நான் 3வது ஸ்பீட் வச்சு மீடியம் ஹை ஸ்பீட் வச்சு அடிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஸ்லோவாக நான் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிறேன்.
ஓகே, பார்த்தீங்களா நான் ஸ்லோ ஸ்பீடில் அடித்தேன். இந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நடுவில் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பேத்துலா வாங்கி பாருங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பப்போ ஓரத்தில் உள்ளதெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு வந்து நடுவில் போடுறதுக்கு. ஓகே, இதை இப்போ நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஸ்பீடில் வேகமாக வச்சு அடிக்க போகிறேன். வெள்ளைன்னு அப்படியே ஒயிட் கலராக வர வரைக்கும் மீடியம் ஸ்பீட் 3 நிமிஷம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெள்ளைன்னு அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நல்லா ஒயிட் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் வரணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்ட்டுன்னு. ஓகே, எப்பயுமே பட்டரும் சீனி அடிக்கிறப்ப போட்டு அடித்த கையோட நிப்பாட்டிடாதீங்க. நல்லா வெள்ளை கலராக வர வரைக்கும் நல்லா ஃப்ளஃபியாக அடித்தா தான் கேக் வந்து பொசுன்னு இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து நடுவில் போட்டுருங்க. அப்பப்போ இடையில மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் உள்ளதெல்லாம், ஏன்னா அது ஓரத்தில் போயிட்டு பறக்குதுல எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதில் எல்லாத்தையும் அதில் எடுத்து வலிச்சு இந்த மாதிரி நடுவு கிடைக்கிறது. ஓகே, இப்போ நான் 3 கிரேட் ஏ முட்டை ஊற்ற போகிறேன். ஒன்றா தான் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நான் ஸ்லோ ஸ்பீடில் தான் அடிக்க போகிறேன். 1வது ஸ்பீடில் அடிக்க போகிறேன். இந்த 3 முட்டையும் ஒரு முட்டையை ஊற்றி அது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதை விட அடுத்த முட்டைன்னு ஊற்ற போகிறேன். ஸ்லோ ஸ்பீடில் தான் அடிக்கணும் முட்டையை அடிக்கிறப்ப. ஓரத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து நடுவுக்கு போட்டுருங்க. முட்டையை வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. திரியாக ஆயிரும். அப்புறம் பட்டர் தனியாக முட்டை தனியாக போயிடும் ஸ்லோ ஸ்பீடில். அதனால தான் நம்ம நல்லா மெதுவாக ஒன்று பொறுமையாக அடிக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா அழகாக உப்பி வரும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கேக் வந்து எப்பவுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம எல்லா முட்டையும் ஊற்றிட்டோமா அது தனித்தனியாக போயிடும். ஆனால் கேக் அந்த மாதிரியும் வராதுன்னு இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி எப்போல்லாம் பொறுமையாக அழகாக உட்காந்து செய்யணுமோ அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி அதோட டெக்ஸ்டரு அதோட டிஃப்ரெண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கடைசி முட்டை இதையும் நான் இதில் ஊற்றிடுறேன். இதே ஸ்லோ ஸ்பீட்லேயே அடிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஊற்றி அடிச்சாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாக தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம பட்ரு முட்டை நிறையா போட்டு செய்கிறனால அப்படி தான் இருக்கும். தெரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக நீங்கள் மாவு போடுறப்ப அதெல்லாம் நார்மலாக வந்துடும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன ஊற்ற போகிறோம்னா வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா ஃப்ளேவர் கூட ஊற்றிக்கலாம். பிரச்சனை இல்லை. எது இருக்கோ உங்கள்கிட்ட ஊற்றிக்கோங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் ஆர் வெண்ணிலா எசன்ஸ். 1/2 டீஸ்பூன் தான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் இல்லை. ஏன்னா இது சின்ன கேக்குன்னு சொன்னால அதே நீங்கள் இந்த கேக்கை நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சு தம்பா பண்ணி செஞ்சீங்களா 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். ஓகே, இதே ஸ்லோ ஸ்பீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடிக்க போகிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவு போட போகிறோம். மாவு வந்து போட்டு ஸ்லோ ஸ்பீடில் தான் அடிக்க போகிறோம். நான் பாதி மாவு போட்டுறேன், பாதி மாவு வச்சுருக்கிறேன். இந்த மாவு ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது டைமு கொஞ்சம் மாவு போட்டு அடிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு அடிக்க போகிறோம். 2 டிப்பு ஸ்லோ ஸ்பீடில் தான் அடிக்க போகிறேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மிஷினில் நீங்கள் மாவு போட்டு இது பண்ணுறோன்னா பறக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், மாவு போட்டு கூட இந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டிட்டு, அதாவது இப்படி, ஏன்னா பறக்கும் சில மிஷினு. அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை மெதுவாக 1வது ஸ்பீடில் ஆன் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. மாவு போட்டு ரொம்ப நேரமாக அடிக்கணும் இல்லை, மிக்ஸ் ஆன கையோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். மிஷின் இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த டிஸ்கை வச்சுக்கிட்டு நீங்கள் மெதுவாக அடித்து செய்யலாம். 1வது ஸ்பீடு தான். கிண்டி விட்டுக்கோங்க ஓரத்தில் உள்ளதெல்லாம். கடைசி எல்லாமே நான் போட்டுறேன். ஓகே, இதே ஸ்லோ ஸ்பீட்லேயே அடிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்கணும்னு தேவையில்ல. இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கையிலேயே. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்பாத்துலா வச்சு நல்லா ஓரத்தில் உள்ளதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு மாவே. ஓகே, கேரட்லாம் இதில் நம்ம போட்டுடலாம். ஓகே, இதை போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது மிஷினில் பாய்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே, இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பழத்தையும் போட்டுற வேண்டியதான். கிஸ்மிஸ், இது உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்களா, அதுதான். உங்களுக்கு வேணாம்னா இந்த பழம் நீங்கள் வால்நட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இதை நம்ம ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னுக்கு ட்ரேயில் நம்ம பட்டரோ இல்லை குக்கிங் ஸ்ப்ரேவோ நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து 6 இன்ச் வந்து கேக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன தட்டு தான். எப்பயுமே வந்து நம்ம 8 இன்ச்சு 9 இன்ச்சில் செய்வோம். இது வந்து 6 இன்ச்சு. ஏன்னா இந்த கேக்கு கொஞ்சம் சின்ன கேக்குனால நான் சின்ன பேன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பேன் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதோட குக்கிங் ஸ்ப்ரே இதை நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே வாங்கி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக்கு ஒட்டவே ஒட்டாது. பின்னாடி திருப்பி போட்டால் அவ்வளோ அழகாக வந்து விழுந்துடும். இதோட பேக்கிங் பேப்பர் இதை போட்டு உள்ளுக்கு நம்ம அப்படியே இது பண்ணிடுறோம். இந்த மாதிரி அவ்வளோதான். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த நான்ஸ்டிக் ஸ்ப்ரேவோ இல்லை இந்த பேக்கிங் பேப்பரோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் இருக்குல்ல, பட்டரை நீங்கள் அந்த தட்டில் நல்லா தடவிட்டு கொஞ்சோண்டு அந்த கேக் மாவு இருக்குது தெரியுமா, அதை லேசாக அப்படி தூவி விட்டு இப்படி ஓரம் வரைக்கும் எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த ஓரம் அது மேலெலாம் கேக் மாவு ஃபுல்லாக இது பண்ணிட்டு சிங்கி இருக்குது நம்ம கை கழுவு நம்ம வீட்டில் அந்த இடத்துல போயிட்டு இப்படி திருப்பி போட்டு 2-3 டிப்பு தட்டுறீங்களா, அந்த மாவெல்லாம் சிங்கியில் கொட்டிடும். ஸோ அப்போ வந்து அழகாக இருக்கும் அந்த இடம். அப்புறம் நீங்கள் கேக்கு வெந்துட்டு திருப்பி போகிறப்ப ஈஸியாக இருக்கும், அதுவும் ஒட்டாது. ஒருவேளை குக்கிங் ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்ற வேண்டியதான்.
ஓகே, நல்லா ராத்தர் பண்ணி விட்ருங்க தட்டில் ஊற்றிட்டு. இது சின்ன கேக்கு தான், ரொம்ப பெருசு இல்லை. கேரட் கேக்கே இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இந்த கேக்கை செஞ்சு சின்னதாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 125 கிராம் பட்டர்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. 2 அடி இப்போ 250. இப்போ 100 கிராம் சீனினா 200 கிராம், மாவு வந்து 125 கிராம்னா 250 கிராம், கேரட் வந்து 50 கிராம்னா 100 கிராமாக போட்டுக்கோங்க. திரும்பி சின்னதாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் திரும்ப நீங்கள் டபுள் பண்ணி செய்யலாம். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம அவனில் பேக் பண்ண போகிறோம். அவனில் போடுறது முன்னுக்கு எப்பயும் போல் அவனை 10 நிமிஷம் முன்னுக்கே சூடு காட்டி வச்சுருங்க. ஓகே, அவனை 10 நிமிஷம் முன்னுக்கே சூடு காட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம் கேட்க. நான் வந்து பட்டர்ஃப்ளை ரவுண்ட் அவனு தான் வாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட பெட்டி அவனு இருந்தால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இது டெம்பரேச்சர்லாம் செட் பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம வச்சுட்டு பேக் பண்ணுற வேலை தான். ரொம்ப ஈஸி இந்த அவனு. ஆனால் இந்த அவனு இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பார்த்து செய்யணும். பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா கையை சுட்டுரும். இது ஃபுல்லாக அலுமினியம். ஓகே, இதை நான் ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் எப்பயும் போல தான். நான் அந்த டைம் சொன்னேன்னா உங்கள் அவனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் அவனும் சேம் கிடையாது. அதோட நெருப்போட அந்த தன்மை ஒரு ஆளோட அவனு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் சொன்னேன்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் முன்னுக்கே செக் பண்ணிக்கோங்க உங்கள் அவனில் வந்துருக்கா இல்லையா, இன்னும் எவ்வளோ நேரம் வேணும்னு. ஏன்னா எல்லா அவனுமே சேம் கிடையாது. அது கொஞ்சம் முன்ன பின்னன்ட்டு டைம் போக தான் செய்யும். ஓகே, கேக்கு வெந்த பிறகு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. கேக் வந்துருச்சு. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் பிடிச்சிச்சு. கேக்கை பார்க்குறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மேலே ப்ரௌன் ஆகலை. இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேரட்டோட அந்த தண்ணி இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அப்புறம் நான் திருப்பி போட்டு வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதோ வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டு எல்லாத்தையும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுட்டேன். ஓகே, உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, உள்ளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு வெட்டி மங்கள வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு கேரட் கேக்கு பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படி பிடிக்கலன்னா இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு கேரட் கேக் ரொம்ப பிடிக்குன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நானே கேரட் கேக் ரொம்ப சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் சரி யூடியூப் செய்யலாமே, ஒரு கேக் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமேன்ட்டு தான் இந்த கேக்கை நான் செஞ்சேன். உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, பிடிச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த கேக்கு. உள்ளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது சின்ன சைஸ் கேக்கு தான். சின்னதாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சைஸில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது சில பேருக்கு கேரட் பிடிக்காது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு கேரட்னாலே பிடிக்காது. ஆனால் இது கேரட் போட்ட அந்த இதே நம்மளுக்கு தெரியல. நார்மலாக நம்ம இந்த பட்டர் கேக்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகே, மீண்டும் அடுத்த ரெசிபியில் வந்து உங்களை பார்க்கும் வரை காத்திருங்கள். அதுவரை காத்திருங்கள். பாய் பாய், நைன்டிஸ் கிச்சன்.